Hi students, welcome to Sebosa Software Services. எங்களுடைய வெப்சைட் www.sebosa.in. இந்த வீடியோவில் நம்ம payza.comல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதாவது payza.comல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்குள்ளே லாகின் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் அட்வான்ஸ் செக்யூரிட்டி செட்டப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இந்த அட்வான்ஸ்ட் செக்யூரிட்டி செட்டப் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்குள்ளே லாகின் ஆகிறதுக்கு இல்லை உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இன்னொருத்தர் பணத்தை அனுப்புறதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் செக்யூரிட்டி நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ உங்கள் அக்கௌண்ட் மற்றவங்க யாரும் யூஸ் பண்ண முடியாது, உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை யாரும் எதுவும் பண்ண முடியாது, உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த செக்யூரிட்டிக்காக இதை வச்சுருக்காங்க. இது இப்போதைக்கு உங்களுக்கு தேவைப்படாது. இது கொஞ்சம் நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு $1000 இல்லை ஒரு $1500 அந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு இது தேவைப்படும். ஸோ இப்போ நான் இனிஷியலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கேன்சல் அண்ட் டூ திஸ் லேட்டர், இப்போதைக்கு இது வேண்டாம் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு கொடுக்குறேன். இதுதான் அக்கௌண்ட் ஓவர்வியூ பேஜ். இந்த அக்கௌண்ட் ஓவர்வியூ பேஜில் உங்களுக்கு உங்கள் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, என்னென்ன ஆக்டிவிட்டி போயிட்டுருக்கு, டிரான்சாக்ஷன் என்னென்ன ஆகிருக்கு, உங்கள் அக்கௌண்ட்டில் என்னென்ன பணம் இருக்குது அதெல்லாம் காமிப்பாங்க. ஸோ வாலெட், இந்த வாலெட்னா என்ன அப்படின்னா, உங்கள் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, இப்போ நார்மலாக நம்ம வேறு எந்த கரன்சி நீங்கள் செட் பண்ண வேண்டாம், இது இப்படியே விட்டுருங்க. ஆக்சுவலாக எப்போவுமே உங்கள் பேலன்ஸ் US டாலர்ஸில் மட்டும்தான் காண்பிக்கப்படும். ஆக்சுவலாக பேஸா உங்களுக்கு 21 கரன்சியை சப்போர்ட் பண்ணும். ஆனால் உங்கள் அக்கௌண்ட் எப்போவுமே US டாலர்ஸில் மட்டும்தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வேறு எதையும் சேஞ்ச் பண்ணாதீங்க. உங்கள் அக்கௌண்ட் எப்போவுமே US டாலர்ஸில் மட்டுமே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எதுவும் இல்லை. டிஃபால்ட்டாக உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸ் US டாலர்ஸில் தான் காமிக்கப்படும். இங்கே பாருங்கள், உங்கள் அக்கௌண்ட்டில் US டாலர்ஸில் மொத்தம் 0.00 US டாலர்ஸ் இருக்குது. அதாவது எந்த பணமும் இன்னும் வரல. எதனால் அப்படின்னா, இப்போ தான் நம்ம அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். ப்ளஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் வேணும்னா கிரெடிட் கார்டு ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணாதான் இந்த பேஸா அக்கௌண்ட்லேருந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை நீங்கள் மாற்ற முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை இந்த payza.com போய் நீங்கள் ஆட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து payza.com உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணலை அப்படின்னா payza.com இருக்கிற பேலன்ஸ் அதிலே தான் இருக்கும், உங்கள் பேங்க்குக்கு எந்த பணமும் வராது. நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட் அப்படிங்கிற டேபில் உங்கள் டிரான்சாக்ஷன் எவ்வளோ இருக்குது, ரெஃபரல் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது, அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. மற்றபடி இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது, இப்போதைக்கு இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. சப்போஸ் இதில் இருக்கிற ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்கள் டெக்னிக்கல் சப்போர்ட் டீமை கால் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே போல் உங்கள் நேம் இங்கே தெரியும். அதை கிளிக் பண்ணும்போது உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன், உங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள் டிரான்சாக்ஷன் பின்னை சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த அட்வான்ஸ் செக்யூரிட்டி செட்டப் நீங்கள் செட் பண்ணுற மாதிரி தான் இங்கே செட் பண்ணலாம். உங்கள் இமெயில் அட்ரஸ், வேறு ஏதாவது இமெயில் அட்ரஸ் ஆட் பண்ண விரும்பினா அதை இங்கே ஆட் பண்ணலாம். ஆக்சுவலாக payza.com நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அதாவது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வைக்கிறது நீங்கள் தானா அப்படிங்கிறதுக்கு உங்கள் அக்கௌண்ட் நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அதுக்கு உங்கள் ஃபோட்டோ இருக்கிற ஐடி ப்ரூஃப் ஒன்றும், ப்ளஸ் உங்கள் பேன் கார்டுடைய ஸ்கேன் காப்பியும் அவங்களுக்கு கொடுக்கணும். அது எப்படி கொடுக்குறது, உங்கள் அக்கௌண்ட் எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னு பின்னாடி பார்க்கலாம்.
அதே போல் என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது இங்கே வரும். உங்கள் அக்கௌண்ட்டை அப்கிரேட் பண்ணிக்கலாம். நார்மலாக உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு லிமிடெட் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதாவது இவ்வளோ பணம் தான் வித்ட்ரா பண்ண முடியும், ஒரு நாளைக்கு இது இவ்வளோ பணம் தான் உள்ளே வரலாம், அந்த மாதிரி நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கும். உங்கள் அக்கௌண்ட்டை அப்கிரேட் பண்ணுறது அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறது. அது எப்படி பண்ணுறதுன்னு பின்னாடி பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த பேஸா அக்கௌண்ட் தேவைப்படலை, எனக்கு வேண்டாம், இதை நான் க்ளோஸ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா இந்த க்ளோஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த மெனுவை கிளிக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் டெர்மினேட் பண்ணிக்கலாம். வரப்போகிற வீடியோவில் எப்படி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை பேஸா.comல ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.